வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து தருமபுரி என்ற இடத்தில் அபிமானி ஒருவர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஆல்பா மனதுக்கு சம்பந்தப்பட்டது. குருவே, தான் சிறுவயதில் காம உணர்வுகளுக்கு விழுந்து தகாத நண்பர்களுடன் பழகி சில தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் வளர வளர படிப்பில் நாட்டம் செலுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டு படிப்பை முடித்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடன் வேலை புரியும் பெண்மணிகளுடன் நான் சரியாக இருந்து கொண்டாலும் என் மனது அவர்களை வேறு விதமாக பார்க்கின்றது. என் கண்கள் பார்க்கும் விதம் தவறு என்பது எனக்கு தெரிகின்றது. நான் ஒரு தவறான நோக்கோடு எல்லா பெண்களையும் பார்க்கின்றேன் என்ற அறிவு எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த தவறான மனதை சரிப்படுத்த எனக்கு தெரியவில்லை. சிறு வயதில் எப்படி இருந்தேன் அதே போல என்னை இப்பொழுது பழைய நிலைக்கு இழுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என் மனது. இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அற்புதமான கேள்வி. சாதாரணமாக இயற்கையாகவே இந்த காம இச்சை ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் கடவுளின் படைப்பில் எல்லோருக்கும் ஒரே சமனாக இருக்கின்றது. ஆனால் சிலர் இதை சமயோசிதமாக எப்பொழுது இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும், எப்பொழுது வெளிப்படுத்தக்கூடாது என்று தெரிந்து கொண்டு வாழ்கின்றார்கள். சில பேருக்கு இது தெரிவதில்லை. வெறியாட்டம், காம வெறியாட்டம். ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரியாமல் கஷ்டங்களில் சிக்கிக்கொண்டு கெட்ட பெயரை எடுத்துக் கொள்கின்றார்கள், உடலை கெடுத்துக் கொள்கின்றார்கள். மனது உடல் இரண்டுமே கெட்டு போயிடுது. மனசு கெட்டு போச்சுன்னா ஐம்புலன்களை கெட்ட வகைகளில் வேலை செய்யுமாறு இந்த மனது தூண்டும். கெட்ட வகைகளில் வேலை செய்ய இந்த ஐம்புலன்கள் எப்பொழுது இஷ்டப்படுது, அப்ப உடலுக்கு ஏதாவது பாதை ஏற்படும். மனது உடல் ரெண்டுமே பரிபக்குவமா சரியா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் மனிதன் ஆனந்தமாக வாழ முடியும். காம உணர்வு தேவை. காம உணர்வை எடுக்க முடியாது. சன்னியாசிங்க கூட காம உணர்வு இருக்கு, ஆனா அவங்க கட்டுப்பாடோட இருக்காங்க. அந்த மாதிரி காம உணர்வு இல்லாத படைப்பே இல்லை. இந்த கடவுளின் படைப்பில் எல்லோருக்கும் இந்த காம இச்சை இருக்கதான் செய்யுது. அது பர்சன்டேஜ் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேரி ஆகுது. அது இருக்காம வாழ முடியாது. இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி இதை கட்டுப்பாடோட மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க சிந்தனை பண்ணணும். இது ஆல்பா தியானம் அப்படின்னு சொல்லணும். அதாவது நீங்க சொன்னபடி இந்த சின்ன வயசுல நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறான வழிகளில் சென்று நண்பர்கள் சரியில்லாதவர்களோடு பழகி கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது அழிக்க முடியாம ஏதோ ஒரு பாகத்துல போய் ஒட்டிக்கிட்டு இருந்தது. நீங்க உங்க மனதை கிரியேட்டிவா ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக படிப்பில் செலுத்தி இருந்ததால் அது அடங்கி இருந்தது. எப்ப படிப்பு முடிஞ்சு போச்சு, அது உள்ள இருந்த பதிவு வெளியே வந்து உங்களை அதே வேலையை பண்ண சொல்லி சொன்னது. அவ்வளவுதான். இப்ப என்ன ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்பா தியானத்திற்கு போய் அந்த பழைய உணர்வுகளை இருக்கிற ஃபைலை எடுத்துட்டு புதிய ஃபைல் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை போட்டு அந்த ரெக்கார்டை பழசை எடுத்து புது ரெக்கார்டை போட்டு கண்டிப்பா இதை சரி பண்ணலாம். எல்லாவற்றிற்கும் ஆழ் மனதுக்கு போய் அந்த ஆழ் மனதுல பழைய பதிவேடு எடுத்து புதிய அஃபர்மேஷன்ஸ்
போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா வீடியோலையும் ஒன்னே தான் சொல்றேன், ஆல்பா மைண்ட் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நான் தொடங்கி இருக்கேன். எல்லா ஊர்லயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதுல இருந்து விடுபடலாம். இல்ல உங்களால இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்மளால எங்க பண்ண முடியுதுங்கிற நெகட்டிவ் யோசனை இருந்ததுன்னா யோசனை பண்ணாதீங்க. மைசூருக்கு ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா, ஆனந்த ஆசிரமம் மைசூர்ல இருக்கு, அங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த ஹிப்னாதெரபின்னு சொன்னாலும் சரி, ஆல்பா மைண்ட் ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் சரி, ரீப்ரோகிராமிங் சொன்னாலும் சரி, உங்களை கண்டிப்பா சரிப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்து நான் உங்களை கண்டிப்பா சரி பண்றேன். நீங்க வரலாம். இல்லையா ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க கூட்டு வச்சீங்கன்னா பாடத்தையே கத்துக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீங்க வெளியே போகலாம். தங்கறதுக்கு இடம் இருக்குங்க, ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க. கண்டிப்பா வாங்க மைசூருக்கு. ஆசிரமத்தில் எல்லா வசதியும் இருக்கு. வந்தீங்கன்னா பாடத்தை கத்துக்கிட்டு நீங்க போகலாம். நன்றி, வணக்கம்.